நானும் என் மச்சானும் ஈவினிங் டைமில் நல்ல ஸ்வீட்டாகவும் காரமாகவும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்படின்னு நாங்கள் வந்த கடை தான் தித்திக்கும் போலி ஸ்டால். ஸோ நாங்கள் வரும்போதே செம கூட்டமாக இருந்துச்சு. கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடையோட ஸ்பெஷல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா போலி தான். ஸோ இங்கே போலிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க விதவிதமாக ஸ்வீட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கடையில் காரா பூந்தி, மிக்சரு, ஓட்டடை, முறுக்குன்னு பல ஐட்டம் வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா போண்டா, சமோசா, கட்லெட்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு தேங்காய் போலியும் ஒரு பருப்பு போலியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ணன் வந்து கொஞ்சம் இருப்பா, நான் உனக்கு சுட சுட போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னுமே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அண்ணனும் பார்த்தீங்கன்னா போலியை பக்காவாக ரெடி பண்ணி வச்சாரு. அதை பார்க்கும் போதே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி போலியும் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க. கூடவே நான் காலிஃப்ளவர் பக்கோடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நானும் போலியை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடாவும் முறுன்னு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போண்டா, சமோசா, கட்லெட் சொல்லியிருந்தேன். அண்ணனும் நல்லா சட்னி ஊற்றி என்கிட்ட கொடுத்துட்டாரு. நானும் கட்லெட்டு, போண்டா, சமோசான்னு ஒரு பொடி பிடிச்சிட்டேன். ஃபைனலாக நானும் ஒரு ஜிலேபி ஒன்று ஆர்டர் பண்ணி அதையும் ஒரு பொடி பிடிச்சிட்டேன். இந்த கடையில் 10 ரூபீஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.